ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிபி தமிழரசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜானுவை தான் காட்டுறாங்க. ஜானு வந்து தமிழை காணலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சேதுவையும் அவங்க சிபியோட ஃப்ரெண்டையும் தான் காட்டுறாங்க. அப்போ தமிழ் எங்கே போனானே தெரியலையே. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து சிபி வந்து சம்யுக்தா கழுத்தில் தாலி கட்டிடுவோம் அப்படின்னு சிபியோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து அவங்க சேது வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இல்லை கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்காது, சிபிக்கும் தமிழுக்கு தான் இந்த கல்யாணம் நடக்குமே தவிர மற்றபடி வந்து சிபியை தான் சம்யுக்தா கழுத்தில் தாலி கட்ட மாட்டார் அப்படிங்கிறாங்க. எப்படி சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஏதோ ஒரு நம்பிக்கையில் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், ஆனால் கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்காது, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து தமிழில் அயலியும் சிவாவும் காப்பாற்றிருந்தாங்க. அப்போ தமிழ் வந்து அங்கேருந்து கிளம்பி நேராக மண்டபத்துக்கு வந்துட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா ஜானுவை தான் காட்டுறாங்க. ஜானு வந்து தமிழை காணலேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ அம்மாவும் வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா முத்தம்மாவும் அப்புறமா வந்து அவங்க தமிழோட அம்மாவாக நடிக்கிறாங்களா அவங்க எல்லாருமே அம்மாவை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. தமிழ் வந்துருவா, நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என் பொண்ணை இவ்வளோ நேரமாக ஆச்சு காணலை, எங்கே போனாலும் என்ன ஆனாலும் தெரியும்னு சொல்லிட்டு அவங்களும் அழுதுகிட்டே இருக்கும்போது அப்போ தேனு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அம்மா நீ கவலைப்படாதம்மா, ஜானுமா வந்து தமிழை எப்படி காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துருவாங்க, நீ கவலைப்படாதம்மான்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து முகூர்த்தத்துக்கு டைம் ஆகி போச்சுது, பொண்ணு மாப்பிளையே அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து மணமேடைக்கு பொண்ணு மாப்பிளையே வந்துருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க தாலி கட்டுறதுக்காக சிபி வந்து சம்யுக்தா கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக போகும்போது எல்லாருமே சோகத்தோடு தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது அவங்க சம்யுக்தா குடும்பத்தை தவிர மற்ற எல்லாருமே வந்து இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லாமல் தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. கரெக்டான நேரத்தில் அங்கே தமிழ் வந்து கல்யாணத்தை நிறுத்திடவும் தமிழ் நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு எல்லாருமே ஓடவும் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே வந்து பார்த்தோம்னா அங்கே பிரேமும் சம்யுக்தாவும் அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க. இவன் எப்படி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியோடு இருக்கவும் அப்போ ஜானு ஓடோடி வராங்க. என்ன சித்தமிழ் உனக்கு தலையில் எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் நான் சொல்கிறேன் ஜானுமா, ஆனால் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, இந்த கல்யாணம் நடந்தாக்கி இந்த குடும்பத்துக்கே வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அம்மாவும் வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ தமிழை நான் இப்பவுமே பார்க்க போறேன் அப்படிங்கும்போது அப்போ தேனு வந்து தடுக்கிறாங்க, அம்மா நீ போகாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கவும் உடனே அம்மாவும் வந்து அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் பார்த்தோம்னா ஜானு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து அவங்க தமிழ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு அவ பேசினது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன், அதனால என் தலையில வந்து இப்படி ஓங்கி அடிச்சு என்ன இந்த மாதிரிக்கு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே உடனே வந்து அவங்க சம்யுக்தாவோட அண்ணன் அதுக்கப்புறமா சம்யுக்தாவோட அப்பா அம்மா எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னம்மா இந்த பொண்ணை பேச வச்சுக்கிட்டு எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க, இந்த பொண்ணுன்னா எங்க மேல வந்து அபாண்டமா பழி சுமத்திக்கிட்டு இருக்கிறா, நீங்களும் கேட்டுட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கவும் அப்போ பிரேம் வந்து அவங்க பார்த்தோம்னா சிபி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாருங்க சிபி, உங்களுக்கு என் மேலேயும் என் குடும்பத்தார் மேலேயும் வந்து கோபமும் வருத்தமும் இருக்கிறது உண்மைதான், ஆனால் அதுக்காக நாங்கள் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய ஆளுகளே கிடையாது, இவன் எதுக்காக இந்த மாதிரிக்கு எங்கள் மேலே அநியாயமாக பழி சுமத்துறான்னு எங்களுக்கு தெரியல, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டதுக்காக ஏதோ வந்து ஒரு திட்டம் போட்டிருக்கான்னு எனக்கு தோணுது அப்படிங்கவும் அப்போ தமிழ் சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறது எதையும் நம்பாதீங்க, இவங்க குடும்பமே வந்து ஃப்ராடுத்தனை பிடிச்ச குடும்பம், அது மட்டும் இல்லாமல் சிபி சார் உங்கள் கூட வந்து சம்யுக்தா நெருக்கமாக பழகுனதும் உங்கள் கூட படித்தது எல்லாமே வந்து அவ பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கிறா, உங்கள் சொத்துக்கள் எல்லாத்தையும் அடையிறதுக்காக தான் இவன் வந்து பிளான் பண்ணி தான் எல்லாமே செஞ்சுருக்கிறா, அதை நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து அவங்க சமயத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க, நானும் போனால் போதுன்னு பார்த்துட்டு இருக்கிறேன், என்ன எங்கள் மேலே அவாண்டமாக பழி சுமத்திட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஆமாம் நீங்கள் செஞ்சது தானே நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் ஆமாம் நான் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறிய, அதுக்கு ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கிறியா நீ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்படி சொன்னதுமே தமிழுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. அப்போ உடனே வந்து அவங்க பிரேமுக்கு அப்பா சம்யுக்தா எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறாங்க, நாங்கள் இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறிய, இதுக்கு ஆதாரம் இருந்தால் நீ காட்டு அப்படிங்கவும் உடனே வந்து சிபியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் தமிழ் அவங்க சொல்கிறது உண்மை தானே, இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு சொல்லி காட்டு அப்படிங்கவும் இப்போ கணேஷ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னம்மா அப்படி இப்படி பார்த்து பேசிட்டு இருக்கிறீங்க, இவங்களை பற்றி தான் நம்மளுக்கு தெரியாதா, இவங்க ஆரம்பத்துலேருந்தே இவங்க சரியில்லை, அதனால தமிழ் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கவும் உடனே சம்யுக்தா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாருங்க கணேஷ் உங்களுக்கு தமிழை கண்டாலே பிடிக்காது, ஆனால் இப்போ மட்டும் தமிழ் சொல்கிறது கரெக்டு தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க, அதுக்கு என்ன காரணம், இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து போட்டு தான் இந்த மாதிரி திட்டம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் இங்க பாருமா இப்படிலாம் வந்து நீ பேசிட்டு இருக்காது அப்படிங்கவும் ஆமா உங்களுக்கு தமிழை கண்டாலே பிடிக்காதுன்னு இந்த குடும்பத்தில் உள்ள அவ்வளோருக்குமே தெரியும், ஆனா இப்போ மட்டும் தமிழ் பேசுறதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, அதுக்கு என்ன காரணம், இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே நீங்க இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் இங்க பாரு சிபி இவங்க சொல்றது எதுவுமே நம்பாத, நம்ம கல்யாணம் நடக்கக்கூடாது நம்மளை சேர விடக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கவும் உடனே தமிழ் சொல்றாங்க, நான் ஒன்றும் போராமத்தனத்தெல்லாம் பண்ணல, இங்க பாருங்க சிபி சார் நீங்க இவ்வளோ மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிடாதீங்க,
இவளை தவிர வேறு யார் காலத்துலனாலும் இங்கே தாலி கட்டுங்க, நான் வந்து தடுக்க போகிறது கிடையாது. ஆனால் இவளை நீங்கள் தாலி கட்டி இந்த குடும்பத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டீங்கன்னா இந்த குடும்பத்தையே அவள் இல்லாமல் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு தேவலாமல் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கவும் இப்போ சிபி வந்து ஜானு கிட்ட வராங்க. ஜானு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்போ வந்து சிபி வந்து சொல்கிறாங்க, என்ன ஜானுமா இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, ஆனால் நீ எதை பற்றியுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறீ அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சம்யுக்தா சொல்கிறாங்க, ஜானுமா நீங்கள் சொல்லுங்கள், இவளை வந்து மண்டபத்தை விட்டே போக சொல்லுங்கள், இவள் சொல்கிறது எல்லாமே பொய்ன்னு சொல்லுங்கள் அப்படிங்கவும் உடனே வந்து ஜானு எதுவுமே பேசாமல் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சிபி சொல்கிறாங்க, ஜானு நீ எடுக்கிற முடிவில் தான் எல்லாமே இருக்குது, நீ ஒரு முடிவு எடுத்து இப்போமே நீ சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே வந்து ஜானு ஒரு முடிவு எடுத்துருந்தாங்க. சம்யுக்தா நீ உடனே மண்டபத்தை விட்டு வெளியே போ அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே தமிழும் கணேஷ் எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமாம் இப்போமே ஜானு அம்மா சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே என்ன வேணும், ஒழுங்கு மரியாதை மண்டபத்தை விட்டு போ அப்படிங்கவும் இப்போ கணேஷ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. போருமா ஜானு அத்துவே ஒரு முடிவு எடுத்து சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே என்ன வேணும், ஒழுங்கு மரியாதை மண்டபத்தை விட்டு போயிரு அப்படிங்கும் போது அப்போ சம்யுக்தா வந்து சொல்கிறாங்க, என்ன ஜானுமா தமிழ் பேசினது எல்லாத்தையும் இங்கே நம்பிட்டீங்களா, அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, அவள் சொல்கிறது எல்லாமே போய் நான் சொல்கிறது கேளுங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அதே மாதிரிக்கு தமிழை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அதனால அவள் சொன்னது எல்லாமே வந்து 100% உண்மை, அதுக்கு எந்த ஆதாரமும் தேவையே கிடையாது, என்னை தமிழ் பேசினது எல்லாமே சத்தியமாகும், அதனால ஒழுங்கு மரியாதை நீயும் உன் குடும்பம் மண்டபத்துட்டே போயிருங்க அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே கணேஷ் அமுதா மீனா எல்லாரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. சமயத்தாவுக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. உடனே வந்து அடுத்ததாக பார்த்தோம்னா ஜானு வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் அதுக்காக இந்த கல்யாணம் நிற்க போகிறது கிடையாது, இந்த கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாத்தே நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், என் பொண்ணு வெண்பா இருக்கும்போது அது எப்படி இந்த கல்யாணம் நிற்கும், இங்கே பாரு வெண்பா நீ போய் மணமடையில் போய் உட்கார் அப்படிங்கவும், இங்கே பாரு தமிழ் நீ போய் மணமடையில் போய் உட்கார் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னத்தை இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு மீனா சொல்லும் போது, இங்கே பாரு என் பேச்சுக்கு மாறி பேச்சு யாருமே வந்து பேசக்கூடாது, தமிழ் நான் சொல்கிறத கேளு, நீ போய் மணமடையில் உட்கார் அப்படிங்கவும் உடனே சிபி வராங்க. இங்கே பாரு ஜானு நீ எடுத்த முடிவு தப்பான முடிவு, தமிழை நான் ஒரு காலமாக நான் வந்து பொண்டாட்டியாக நான் ஏற்றுக்கவே மாட்டேன், அவள் காலத்தில் அந்த தாலி கட்ட மாட்டேன், அதனால அந்த கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்லவும் உடனே தமிழும் சொல்கிறாங்க, ஜானுமா எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது, இங்கே பாரு தமிழ் நான் ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நானே நினச்சாலும் நான் மாற்றிக்க மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும், அப்படி இருக்கும்போது நான் எடுத்த முடிவு கரெக்டான முடிவுன்னு உனக்கு தெரியும், அதனால நீ போய் மணமடையில் போய் உட்கார் அப்படிங்கவும் இப்போ சிபி சொல்கிறாங்க, இங்கே பாரு ஜானு நான் வந்து கண்டிப்பாக தமிழ் காலத்தில் அந்த தாலி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, இதுதான் உன்னுடைய முடிவு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் இதுதான் என்னுடைய முடிவு அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா உடனே வந்து அவங்க ஜானு அந்த பொருளை எடுத்து காட்டுறாங்க, தன்னுடைய நெத்தியில் வைக்கிறாங்க. நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலைன்னா என்னை உயிரோடையே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லவும், இது கட்டதுமே எல்லாருமே பதட்டமாக இருந்தாங்க. அப்போ அம்மு வந்து ஐயோ எங்கள் அம்மா என்ன இந்த மாதிரிக்கு ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தடுக்கிறதுக்காக வரவும், அம்மு நீ போகாத அம்மு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கூட உள்ளவங்க தடுத்து நிறுத்துறாங்க. அப்போ உடனே வந்து அவங்க ஜானு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு சிபி நீ மட்டும் மணமேடையில் போய் உட்காரலன்னா அப்புறமா என்னை பார்க்கவே முடியாது, என் கதையை நானே இந்த இடத்துல முடிச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே யாருக்குமே என்ன பண்ணதுன்னே தெரியல. அப்போ சிபி சொல்கிறாங்க, அங்கே பாரு ஜானு என் கல்யாண விஷயத்தில் நீ வந்து தப்பான முடிவு எடுக்கிற, எனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு நீ ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்கிற அப்படிங்கவும், சிபி நான் வந்து எந்த முடிவு எடுத்தாலும் உன்னுடைய நல்லதுக்காக நினச்சி தான் இந்த முடிவு எடுப்பேன், அதனால நீ போய் மணமடையில் போய் உட்கார போறியா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா ஜானுவோட இந்த பிடிவாதத்தினால அவங்க சிபியும் அதுக்கப்புறமா வந்து தமிழும் மணமடையில் போய் உட்காருதாங்க. இங்கே பார்த்தோம்னா சம்யுக்தா அப்படியே பார்த்து அதிர்ச்சியோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம என்னெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சியோடு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா சிபியும் தமிழும் மணமடைக்கு வராங்க. அப்போ வந்து மொத்தமாக வந்து அம்மு கிட்ட சொல்கிறாங்க, அம்மு உனக்கு இப்போ சந்தோஷமானு சொல்லி கேட்கும்போது, எனக்கு சம்மதம் தான், ஆனால் சிபி தம்பிக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ, அடுத்ததாக பார்த்தோம்னா சிபி வந்து தமிழ் கழுத்தில் தாலி கட்டுறாங்க. அடுத்ததாக என்னெல்லாம் நடக்க போகுது, என்ன சிபி வந்து தமிழ் கழுத்தில் விருப்பம் இல்லாமல் தான் தாலி கட்டுறாங்க, அதனால அடுத்ததான் இந்த கதை என்ன மாதிரி கொண்டு போகிறாங்க பார்க்க.